ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ஊர்காவல் படையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் பார்த்தா ஊர்காவல் படை, அதாவது ஹோம் கார்டு அப்படின்ற ஒரு பதவி இருக்குது. அது பார்த்தா இப்போதைக்கு நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறையிலேருந்து இந்த ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்றைக்குன்னா 3/4/2025 அன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது காவல்துறை தலைவர் ஊர்காவல் படை தமிழ்நாடு சென்னை அவருடைய செய்தி நகலின் இருக்கு பாருங்க. இந்த நகலின்படி 13/3/2025 அன்னைக்கு ஒரு நகல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழகத்தில் காலியாக உள்ள 1420 ஊர்காவல் படை ஆளுநர்களை நிரப்ப ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஓகே, அதாவது 13/3/2025 அன்னைக்கு தமிழகத்தில் உள்ள மொத்தமாக 1420 ஊர்காவல் படை பார்த்தா வேலைப்பு காலியாக இருக்குது. அதை நிரப்ப சொல்லி ஆல்ரெடி பார்த்தா ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டாங்க. இப்போது அதுக்கு இணங்க பார்த்தா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 11 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் என மொத்தம் 12 காலி பணியிடங்கள் உள்ளன. இவற்றுக்கான விண்ணப்பங்கள் தகுதியிடமிருந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு முதற்கட்டமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த ஒரு வேலையை அறிவிப்பை வெளியிடுறாங்க. தமிழகம் முழுவதும் டோட்டலாக 1420 வேக்கன்சி பார்த்தா இருக்குது. ஹியூஜ் வேக்கன்சியை சொல்லலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கண்டிப்பாக தனித்தனியாக பார்த்தா நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வரும் நாளில் வரும் வீக்லேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வர ஜாப் நீங்கள் தெரிஞ்சுக்க இன்னொரு சேனல் இருக்க பாருங்கள், டிஎன் டுடே ஜாப். இதில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மாவட்ட வாரியாக வர கவர்மெண்ட் ஜாப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறோம். மறக்காமல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு அப்டேட் கொடுத்துறாங்க. 1420 வேக்கன்சி இருக்குது தமிழகம் ஃபுல்லாக. இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தமாக 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். அதாவது அந்த ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்னா அங்கே இருக்கிற நிலையத்தில் தான் உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குற மாதிரி இருக்கும். ஊர்காவல் படை அலுவலகம் ஆஃபீஸ் இருக்குது, ஹோம் கார்டுக்கான ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போயிட்டு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டேரெக்டாக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ராணிப்பேட்டை உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதிலே அட்ரஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த அட்ரஸில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, கல்வி தகுதி, இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 10ஆம் வகுப்பு போதுமானது. சேவை மனப்பான்மை இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஊதியம் மற்றும் பயிற்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதற்கான மாத ஊதியம் கிடையாது. உங்களுக்கு மந்த்லிலாம் சேலரி கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா பெர் டேக்கு 500 rupees உங்களுக்கு டெய்லி வேஜஸ் மாரி பார்த்தா ப்ரொவைட் பண்ணுவாங்க. மந்த்லி சேலரி கிடையாது. இன்றைக்கி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கான சேலரியை மட்டும் கொடுத்துருவாங்க. 500 ரூபாய் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஒரு நாளைக்கு. பணி நாட்களுக்கு உண்டான தொகுப்பூதியம் மட்டுமே வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 45 நாட்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் தங்கி பயிற்சி எடுக்க வேண்டும். ஓகே, ஒன்ஸ் இந்த வேலையை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 45 நாள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குறிப்பு, இப்போ இந்த வேலைக்கு ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் எப்போ அப்ளை பண்ணலான்னா 7/4/2025 முதல் 9/4/2025 வரை 3 நாட்கள் மட்டுமே உங்களுக்கு விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும். ஸோ 3 நாட்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க வாங்கி அப்ளை பண்ணலாம். விண்ணப்பங்களை பெற்ற நாளிலிருந்து 7 நாட்களுக்குள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். தேர்வு செய்யப்படும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9/4/2025 7 நாட்களுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று அட்ரஸுக்கு கொரியர் அனுப்பலாம், அல்ல டேரெக்டாக போயிட்டு திரும்ப நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஜாப்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு உங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 1420 வேக்கன்சி இருக்குதுங்க. ஒவ்வொரு மாவட்டமாக கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ண பட்சத்தில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னொரு சேனல் இருக்குது, மறக்காமல் அதை நீங்கள் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலில் தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வர ஜாப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் நீங்கள் பார்த்தா இந்த மாதிரி மாவட்ட வாரியாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வருது அப்படின்னா நீங்கள்
தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஊர் காவல் படையை பொறுத்த வரைக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் அதிகபட்சமாக வந்து இந்த தேவைப்படும் பாருங்கள், அந்த மாதிரி நாட்களில் உங்களை வந்து வேலைக்கு எடுப்பாங்க. மந்த்லி வந்து பார்த்தா ஒரு 10 to 12 days அல்லது 15 days வரைக்கும் கூட வேலை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி தான், டெய்லிலாம் வந்து வேலை இருக்காதுங்க, எப்போச்சும் வேலை இருக்கும். ஸோ நீங்கள் வேலை செய்கிற அன்னைக்கு உங்களுக்கு 500 ரூபா கிட்ட வந்து டெய்லியாக உங்களுக்கு சேலரி மாரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி சேலரிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா ஒர்க் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஜாப் தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.